இந்த பதிவை கேட்டுக்கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு உங்கள் சுவாமிநாதன் ஜோதிடரின் அன்பான வணக்கங்கள். இன்றைக்கு நம்ம யூடியூப் சேனல்ல யாருக்கு கணக்கம்பட்டி சித்தரின் பேர் அருள் கிடைக்கும் என்பதை இந்த பதிவின் மூலம் தெரிந்து கொள்ளலாம். மக்களே, அதற்கு முன்னாடி நம்ம யூடியூப் சேனலை யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. பதிவுக்குள்ள போயிடலாம். சித்தர்கள் மனிதர்களின் கர்ம வினைகளை தீர்க்கும் சக்தி கொண்டவர்கள். எண்ணற்ற சித்தர்கள் வாழ்ந்த தமிழகத்தில் 10 ஆண்டுகளுக்கு முன்பு பழனிக்கு அருகில் உள்ள கணக்கம்பட்டியில் வசித்தவர் அழுக்கு மூட்டை சுவாமிகள் ஆவார். பேசாத நபரை பேச வைத்தது உட்பட பல்வேறு அற்புதங்களை செய்து மக்களிடையே நன்மதிப்பை பெற்று ஜீவ சமாதியான சித்த புருஷர். சித்தர்களின் ஜீவ சமாதி நல்ல அதிர்வலைகளை வெளிப்படுத்தும் இயல்புடையது. இந்த நல்ல அதிர்வலைகள் மனிதனின் ஆறாவை சமன்படுத்தும் தன்மை கொண்டது. இதனால் ஜீவ சமாதியை வழிபடுவதற்கு நோய்களின் பாதிப்பு குறையும், மன அமைதி கிடைக்கும், நேர்மறையான சிந்தனைகள் மேலோங்கும், கர்ம வினை பாதிப்பு குறைந்து வாழ்க்கை தரம் உயரும். சித்தர்களின் அனுகிரகம் பரிபூர்ணமாக ஒருவருக்கு கிடைக்க பிறந்த கால ஜாதகத்தில் குருவும் ராகுவும் இணைந்து இருந்தாலும், குருவுக்கு ராகு 5 அல்லது 9 நின்று இருந்தாலும் அந்த நபருக்கு சித்தர் ஞானிகளின் அருள் கிடைத்துவிடும். மேற்கண்ட குரு ராகு தொடர்பு ஒருவரின் ஜாதகத்தில் இருந்து லக்னத்திற்கு 9ஆம் அதிபதி பூஷம், அனுசம், உத்திரட்டாதி நட்சத்திரம் நின்றால் அவருக்கு கணக்கம்பட்டி சுவாமிகள் பரிபூர்ண அனுகிரகம் தருவார். 9ஆம் அதிபதி ஆட்சி உச்சம் பெற்று லக்னம் தொடர்பு பெற வேண்டும். அழுக்கு மூட்டையுடன் சுவாமிகள் சுற்றி திரிந்ததால் அழுக்கு மூட்டை சுவாமிகள் என்று அழைக்கப்பட்டார். அழுக்கு பயன்படாத குப்பையில் சனி ஆதிக்கம் காணப்படும். அருள் புரிய காத்து உள்ள சித்தர்களை 9ஆம் அதிபதி பெற்ற நட்சத்திர சாரமே நிர்ணயிக்கும் என்று கூறி இந்த சிறப்பான ஆன்மீக பதிவு நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.